இப்போ ஜனநாயகம் படம் வந்து வெளியே வந்திருக்கு, அது எப்படி குழுவினர் திட்டமிட்டு வெளியிட்டாங்களோ அதை எப்படி பார்க்கணும் சார்? நான் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன் சார். நான் அப்புறம் ஒரு 20 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த காப்பி நாங்கள் வாட்டர் மார்க்குன்னு ஒன்று எதுக்கு போடுறோன்னா, ஒரு படம் தயாரான உடனே அது வந்து அந்தந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். மொத்தம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 டிபார்ட்மெண்ட் வேலை செய்ய ஒரு படம் முழுமையடையும். அது மக்களுக்கு புரியாது சொன்னால் டெக்னிக்கலாக டிஐன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, கிராஃபிக்ஸ் அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, மியூசிக் பின்னணி இசை சேர்க்கறது ஒன்று, சிறப்பு ஒலிகள் சேர்க்கறது ஒன்று, இது மாதிரி 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது இல்லாமல் நாங்கள் வந்து சவுண்ட் மிக்சிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொருத்தரும் கொடுக்குறப்பவே ஃபார் சவுண்ட் மிக்சிங், ஃபார் கிராஃபிக்ஸ், ஃபார் ரீரெக்கார்டிங், ஃபார் டப்பிங் அப்படின்னு போட்டு தான் கொடுப்போம். நாங்கள் எடிட்டிங் ரெஃபரன்ஸுன்னு ஒரு வாட்டர் மார்க் போடவே மாட்டோம் சார். சினிமாவில் ஒர்க் பண்ணுறவரே எடிட்டர் தான், அவருக்கு எதுக்கு ரெஃபரன்ஸு? அந்த வாட்டர் மார்க்லேயே அது வந்து ஏதோ திருட்டுத்தனம் இருக்குன்றதான் அர்த்தம். இன்னொரு விஷயம் சார், இந்த படம் வெளியானது துல்லியமாக படம் என்ன தேட்டருக்கு போதோ அந்த குவாலிட்டி ஃபைனல் அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் ஃபைனல் அவுட்புட். ஒரு எடிட்டர் ஃபைனல் அவுட்புட்டு அவர் டேபிளில் அவுட்டு போடவே மாட்டார். எடிட்டர் வந்து படத்தை கொடுத்துருவார், அது லேபுக்கு போய்டும், ஸ்டுடியோவுக்கு போய்டும். சவுண்ட் மிக்சிங்லேருந்து ஒரு ஃபைனல் அவுட்டு அந்த டிஐ ஸ்டுடியோவுக்கு தான் போவோம். டிஐ ஸ்டுடியோவில் இருக்கிற அவுட்டு தான் நாங்கள் ஓடிடிக்கு கொடுப்போம். நீங்கள் பார்த்த அவுட்டு வந்து ஓடிடிக்கு கொடுக்குற அவுட், டிவி சேனலுக்கு கொடுக்குற அவுட்டு. அது எடிட்டிங் டேபிளுக்கு வரவே வராது சார். இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது. அது இப்போ போலீஸ் என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டெக்னீஷியனாக நான் சொல்கிறது, இவங்களுக்குள்ளே யாரோ ஒருத்தர் தான் அதை வெளியிட்டிருக்க முடியும். வெளியே இருந்து யாராலையும் இந்த காப்பி ரிலீஸ் பண்ண முடியாது. அரைங்குறையமாக ரிலீஸ் பண்ணியிருந்தால் 100 சந்தேக கேள்வி எழுப்பலாம். இது ஒரு முழுமையடைந்த படம். இது வெளியானது முழுக்க முழுக்க ஏதோ சூழ்ச்சி தான். அதான் சார், அவங்க தெளிவாக இன்னார் தான் அதை வெளியிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அது உண்மையாக போயேன்னு சொல்ல முடியும். சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்குமே போலீஸ் வந்து ஒருத்தரை கையை கட்டினாங்கன்னா அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க வேலையை தெரிஞ்சவங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க. மக்களுக்கு வேணால் அது அவங்க என்ன வேணால் சொல்லலாம். பார்ப்போம் யாரை சொல்கிறாங்கன்னு. அசிஸ்டன்ட் எடிட்டர்னு யாரோ சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் வரணும். ஏன்னா எடிட் ரெஃபரன்ஸுன்னு போட்டு நாங்கள் அவுட் எடுக்கவே மாட்டோம் சார். ஒரு வாட்டர் மார்க் போடுறோன்னா ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி வாட்டர் மார்க் போட மாட்டோம். அந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணோம். ஒரு 50% அது ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி தான் வாட்டர் மார்க் போடுவோம். அது நீங்கள் அந்த அவுட்புட்டில் வந்து பளிச்சுன்னு இருக்குது எடிட் ரெஃபரன்ஸு. ஸோ இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது சார். சார் எலெக்ஷன் முடிட்டோம் சார். யார் ஆட்சிக்கு வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஆகஸ்ட்டில் ஷூட் போகிற பிளானில் இருக்கேன். என் படங்கள் எல்லாமே அரசியல் சம்மந்தமாக தானே சார் இருக்குது. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் என் படங்கள். அதில் மாற்றம் இருக்காது.